நாட் ஏப்ரல் 2024. உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்காம இருக்கலாம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கும்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ. இந்த சீசனில் எம்ஐயும் சிஎஸ்கேயும் இப்போ தான் மோத போகிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் விளையாண்டுருக்காங்க நம்ம கம்ப்யூட்டர் ரோபோட் சொல்லும். சிஎஸ்கேவும் எம்ஐயும் இது வரைக்கும் 36 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் 16 மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க, 20 மேட்ச் எம்ஐ வின் பண்ணியிருக்காங்க. இதில் நோ ரிசல்ட் 0, லோ ஸ்கோரிங் 79 ரன் சிஎஸ்கே அடிச்சிருக்காங்க. எம்ஐ 136 ரன் அடிச்சிருக்காங்க. ஹை ஸ்கோரிங்கில் சிஎஸ்கே 218, எம்ஐ 219. பொதுவாக சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. அது டீட்டெயிலாக கிளியராக நம்ம கம்ப்யூட்டர் ரோபோட் சொல்லுங்க. சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் ஒரு பெரிய போட்டி மேட்ச் இருந்தது உண்மைதான் பிளேயர்ஸ்குள்ளே. அது 2021 சீசனோட முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த போட்டி ரசிகர்களுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு காரணம் எம்ஐ தன்னோட குட் பிளேயர்ஸு, சாலிட் பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ஆக்ஷனில் விட்டுட்டு திருப்பி என்ன செய்யன்னு தெரியாமல் ஹார்திக் பாண்டியா உள்ளே கொண்டு வந்து அவரை கேப்டன் ஆக்கி இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸே ஹார்திக் பாண்டியாவுக்கு எதிராக யோசிக்கிற அளவுக்கு இங்கே மேட்ச்சு போயாச்சு. ஹார்திக் பாண்டியா தோத்தா கூட எம்ஐ வருத்தப்பட போகிறது இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இப்போ இருக்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ நம்ம ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு போவோம். சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் நல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட் கொடுக்கணும். நம்ம கேப்டன் ருத்ராஜ் லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங் போடும்போது சில மிஸ்டேக்ஸ் வருது, அதை கிளியர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அங்கிள் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் விளையாண்ட முடியே இந்த மேட்சையும் வின் பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எம்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்கள நிறைய ரன்ஸ் எடுக்க விடாம சிஎஸ்கே நிறைய விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்கணும். ஸ்கை அங்கிள் நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது முக்கியம் இல்லை, அவங்களோட விக்கெட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பதிரான அங்கிள் லாஸ்ட் 5 ஓவருக்கு கண்டிப்பா தேவை. எம்ஐ சைடில் பார்த்தா புமரா அங்கிள் பதில யாருமே சரியா பவுலிங் போடல. இட்ஸ் முத்ராஸ் பிரெடிக்ஷன் டைம். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். வின் பண்ணிட்டுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏப்ரல் 14லேருந்து பிஃபோர் மேட்சும் ஆஃப்டர் மேட்சும் உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன். ஸ்டே வித் மீ. இட் இஸ் ஸ்ரீ முத்ரா.